நீங்கள் ஊட்டிக்கு போனப்போ முன்னாடி இருந்த முதல்வர் விமர்சனம் பண்ணீங்களே, இப்போ நீங்கள் மட்டும் ஊட்டியில் போய் உட்காந்துங்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவாகுது அப்படின்ற மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டிக்கு சென்றிருப்பதை விமர்சனம் செய்திருக்கிறார் ஒருவர். ஊட்டிக்கு போன ஒரு குத்தமாப்பா, எல்லாரும் பொட்டி பொட்டி அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யார் அது, ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க தான். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே இல்லாமல் ஊட்டியில் இருந்தது தொடர்பாக விமர்சனத்தை முன்வைக்கிறார். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 2015 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க மக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கையில் ஊட்டிக்கு போயிட்டாங்களாம். அதை அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். எப்படின்னா, கும்பி எரியுது, உங்களுக்கு குழு குழு கொடநாடு கேட்குதா அப்படின்னு அப்போவே அவங்க எதுக்கு முனையில் விமர்சனம் வச்சுருக்கிறாங்க. அந்த பாயிண்ட் இங்கே சுட்டி காட்டி, இப்போ நீங்கள் மட்டும் ஊருக்குள்ளே பிரதமர் வந்திருக்காரு, இந்த நேரத்தில் உங்களுக்கு குழு குழு ஊட்டி கேட்குதான்னு சொல்லி சுட்டி காட்டி பேசியிருக்கிறாங்க. எப்படியோ அது ஊட்டிக்கு போனதை நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, இப்போ நானும் விமர்சனம் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு பிட்டு அவங்களுக்கு ஒரு பிட்டு, எல்லா பிட்டுக்கு பிட்டு சரியாக போச்சு அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார். இங்கே தமிழ் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக 8000 கோடி பெருமானம் உள்ள திட்டங்களை சமர்ப்பிக்கிறார் தமிழக மக்களுக்கு. ஆனா தமிழக முதலமைச்சர் அதை பார்த்து பயந்து கொண்டு, ஏன்னா அவருக்கு பொறுக்கல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல பாரு, ஆனா கொடுத்தா அவருக்கு பொறுக்கல, உடனே ஊட்டிக்கு போயிட்டாரு. குழு குழு ஊட்டி இவருக்கு தேவையா? அந்த காலத்துல இவங்களோட வசனம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன், கும்பி எரியுது, குழு குழு ஊட்டி உனக்கு தேவையான்லாம் இவங்க சொன்னவங்க இன்னைக்கு சற்றே இளைப்பாற ஊட்டிக்கு போயிட்டாரு. எப்ப இளைப்பாறு? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே தமிழகத்திற்கு வரும்போது இளைப்பாறு உங்களுக்கு தேவையா? அதுக்கடுத்துதா பாஜக உண்மையாக சொல்லணும்னா சில விஷயத்தில் நாக்கா போடுங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னன்னா, நம்ம ஊரில் தமிழ் சிலபஸ் இல்லை. தமிழ்னு பேசுகிறோம், தமிழில் படிக்கிறது ஊக்கப்படுத்துகிறோமா? கிடையாது. அது ஒரு மேட்ரு. அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வேறு இங்கே பேசும்போது, எனக்கு நீங்கள் அனுப்புகிற ஃபைல்லாம் இருக்குது, அதில் மட்டும் தமிழ்னு தாய்மொழி மீது இவ்வளோ பற்றா இருக்கீங்க, ஆனால் அதிகாரிகள் யாருமே தமிழில் கையெழுத்து போட்டது இல்லைங்க, எல்லோரும் இங்கிலீஷில் கையெழுத்து போடுறீங்க, நீங்கள்லாம் தமிழ் பற்றி பேசுகிறீங்க, ஆனால் அவர் ஒரு ஓடு போட்டு போயிருக்கார். அப்புறம் தமிழிசைக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்னு பேசுகிறீங்களே, என்ன உங்கள் பேர் தமிழில் இருக்கா, இல்லை உங்கள் அமைச்சரவையில் இருக்க அமைச்சர்களோட பிள்ளைங்க தமிழில் பிடிக்குதா, இல்லை நீங்கள் வச்சு நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் தான் தமிழ் சொல்லி தரீங்களா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அந்த மாதிரி போட்டு புழக்க அடிச்சிருக்கிறாங்க பாயிண்ட்டுகளாக பாஜக தரப்பில் இன்றைக்கி. அது என்னத்தை சொல்கிறது, நாளைக்கு திமுக இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு, ஏன்னா பதில் அதானே நமக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கா. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு அவர் வேஷ்டி சட்டை போட்டார், நம்ம கலாச்சாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். முதல்வர் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என்று நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார், முதல் உங்க மொழியில கையெழுத்த போட்டு பழகுங்க, உங்க மொழியில பேரை வச்சு பழகுங்க, அதுக்கப்புறம் மொழியை பற்றி பேசலாம். எல்லாமே இரட்டை வேடம். பேரு தமிழ்ல வைக்கிறது கிடையாது, கையெழுத்து தமிழ்ல போடுறது கிடையாது, பேசுறது தமிழ்ல பேசுறது கிடையாது, படிக்கிற நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, கல்வி அமைச்சரின் மகனே தமிழ் படிக்கிறது கிடையாது, ஆனா தமிழ்னு பேசுவாங்க. இனிமேல் தமிழக மக்களை மொழியை வைத்து ஏமாற்ற முடியாது. பிரதமர் இன்னைக்கு என்ன அழகா வணக்கம் தெரிவித்து எல்லாரும், அஸ்வினி வைஷ்ணவ் கூட என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஆக பிற மொழியை சார்ந்தவர்கள் நம் மொழியில் பேசுவது எவ்வளவு பெருமை மிக்க விஷயம். அழுதுகிட்டே இருங்க, மரியாதைக்குரிய பிரதமர் சொன்ன மாதிரி முதல்வர் உட்பட அழுது கொண்டே இருங்கள், அழுத்தான் போகிறீர்கள். 2020 மேல் இன்னும் அழுதான் போறீங்க. ஊட்டியில போய் என்ன பேசுறாரு, தமிழக மக்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்காரு. பேசுகின்ற நேரத்தில் 8000 கோடிக்கு திட்டங்களை பாரத பிரதமர் சமர்ப்பிக்கிறார். இவர் டக் அவுட் எல்லாம் பேசுறாரு, நாக் அவுட் ஆக போகிறவர் டக் அவுட்டை பத்தி பேசுறாராம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.